நம்மளை வழிநடத்தும் பொழுது மரண பள்ளத்தாக்கு இருக்குமா, அதாவது ஒன்றுமே இல்லாத வறட்சியான பாலைவனமும் இருக்கும், மரண பள்ளத்தாக்கு இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும், பாலைவனமும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மூழ்கி போகிற அளவுக்கு யோர்தான் நதியும் என்ன செய்யும் இருக்கும். ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் மூழ்கி போவது கிடையாது, நான் எரிந்து போவது கிடையாது. அல்லேலூயா. யார் என்னோடு கூட இருக்கிறது? ஆமா, நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நம்மளை பாதிக்காது, எந்த சூழ்நிலையும் நமக்கு சேதத்தை உண்டாக்காது. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நாளை வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவாய் அனுப்ப போகிறார். வந்திருக்கிற யாவரும் பாக்கியவான்களே. தேவன் நம்மளோட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். உடன்படிக்கைன்னு சொன்ன உடனே எது நமக்கு நினைவுக்கு வருது? சரி, ஆபிரகாம். சரி, உலக பிரகாரம் சொல்லுங்க. திருமணம் எது வருது? உடன்படிக்கைன்னு சொன்னா உலக பிரகாரம் என்னது? திருமணம் தான் வருது. திருமணத்துல என்ன செய்யறாங்க? 2 குடும்பத்தார், 2 ஊரார், அப்புறம் கணவர் மனைவி, இப்படிலாம் என்ன செய்வாங்க? உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அநேக காரியங்கள் உலகத்திலே உடன்படிக்கையின்படிதான் நடக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன செய்யறாங்க? அக்ரிமெண்ட்ங்கிறாங்க, ஒப்பந்தங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? நிறைய என்ன செஞ்சிருக்கிறாங்க? வழிகளை வாக்குங்கிறாங்க. இப்படி நிறைய என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த உடன்படிக்கையை பல விதத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். என்னோட தேவன் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார்? அந்த உடன்படிக்கையில என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? நான் அந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில இருக்கிறதா? நான் அதை எப்படி சுதந்திரிக்க முடியும் என்பதையெல்லாம் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்களும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது இருக்கும். அல்லேலூயா. எது உன்னை விட்டு போனாலும், எது உன்னை விட்டு விலகினாலும், நான் உன்னோடு செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். கடவுள் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாருங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாருங்க, என்னோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஏன்னா அந்த எல்லாம் மாறி போனாலும் அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்குங்கிறாரு. பூமி நிலை மாறினாலும், பர்வதங்களை பெயர்ந்து போனாலும், நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எப்ப சொல்லப்பட்டது அப்படின்னா, ஏசாயா இயேசுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அப்போ அதெல்லாம் நிறைவேறல. எப்ப நிறைவேறுனுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் செஞ்சு மரித்து அவர் உயிரோடு எழும்பின பிறகுதான் அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நமக்கு எல்லாருக்கும் உண்டானது. அப்ப பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்க எல்லாரும் கேட்டாங்க, பேசினாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில வரல. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்குது? அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குது. அந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருக்குது? வந்திருக்குது. நம்மளாம் யாரு? ஆசீர்வாதமானவர்கள். என்ன ஆசீர்வாதம்? சமாதானத்தின் உடன்படிக்கை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன உடன்படிக்கை ஆசீர்வாதம் வரப்போகுது? ஆமா. அப்ப நீங்க போகும் பொழுது எந்த ஆசீர்வாதத்தோட தான் போகணும்? ஆமா, அந்த உலகத்திலேயே நான் போறேன், ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போறேன். எதை வச்சுட்டு போனாராம்? என் சமாதானத்தை என்ன செய்ய வச்சுட்டு, ஒன்னே ஒண்ணுதான் வச்சுட்டு போனாரு. நம்ம என்னென்னமோ தேடுறோம், என்னென்னமோ ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆனா அவர் வச்சுட்டு போனது என்னதான்? அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை. அதுதான் இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். நீங்கள் இந்த புதிய ஏற்பாட்டுல இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல இருக்கின்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் இருந்தாலும் என்ன இருக்காதான்? பூரணம் இருக்காது. என்ன இருக்காது? பூரணம் இருக்காது. சொல்லுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யாது? அதுக்கு பேர் 10ல என்று சொல்வார்கள்.
எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன பத்தாது? பத்தவே அந்த பூரணம் இல்லாத ஒரு நிலை, திருப்தி இல்லாத ஒரு நிலை என்ன செஞ்சுட்டே இருக்கும், இருந்து கொண்டு இருக்கும். பழைய ஏற்பாட்டு இதுதான். ஆனால் புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரணமான ஆசீர்வாதம். நீங்கள் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைப்பு என்ன அழைப்புனா, நீங்கள் பூரணமான ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிபூர்ணம் அடையும்படியாகவே கர்த்தர் சிலுவையை தூக்கினார். நீங்கள் பரிபூர்ணம் ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில உண்டாகவே அவர் சிலுவையிலே ரத்தம் செஞ்சு மரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என் வாழ்வில என்ன இருக்கணும்? பரிபூர்ணமான நிலை இருக்க வேண்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அப்படி அதோட அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்று பொருள். பரிபூரணத்துக்கு அர்த்தம் என்னது? சமாதானம். அப்ப பரிபூர்ணம் இருந்தாதான் என் வாழ்க்கையில என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். பூரணமே இல்லைன்னா என்ன உண்டாகாது? சமாதானம் உண்டாகாது. அப்ப சமாதானம் என்று சொன்னாலும் பூரணம் என்று சொன்னாலும் ரெண்டும் என்னதான்? ஒன்றுதான். அல்லேலூயா. அப்ப தேவன் சமாதானத்தை வைத்து போறேன் என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் என்னன்னா, உனக்கு தேவையான பூரணத்தை உனக்கு நினைச்சிட்டு போறேன், நான் வைத்து போகிறேன். அப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கின்ற எல்லா தேவ பரிசுத்தவான்களும் குறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். ஆனால் நாம் மட்டும்தான் பூரணமான வாழ்க்கையை வாழ போகிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. யாரு என்ன வேணாலும் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? எல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் யாருமே கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்க விருப்பத்தின்படி எல்லாம் என்ன செய்வாங்க? தேவன் மன்னித்து கொண்டே என்ன செஞ்சாரு? அவங்கள வந்து கொண்டே இருந்தார். பார்த்தாரு, பொறுத்து என்ன செஞ்சாரு? எல்லாரையும் கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தாரு. அடுத்து இணைஞ்சாரு, கொலைக்கு ஒப்பு கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துட்டு வந்தார். ஆனால் புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடு ஒழுங்கு கிரகமானது. அல்லேலூயா. தேவனுடைய நீதியின்படி ஒழுங்கும் கிரகமானது. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் இருதயத்திலிருந்து உண்டாகும். பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் பொருளிலிருந்து உண்டாகும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? சமாதானத்தின் பிரபு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட பிரபு? சமாதானத்தின் பிரபு. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல வந்ததாம்? அவர் மேல் வந்தது. அப்ப நான் சமாதானமா இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன? அடுத்தது ஒண்ணு சொல்றாங்க, சமாதானத்துக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கிறது? பரிபூர்ணம். நான் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்படவே அவர் ஆக்கினை அடைந்தாராம். நான் பூரணமாய் ஆசீர்வதிக்கப்படவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கப்பட்ட தேவன் சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொன்னால் சாலோமின் தேவன் என்று அர்த்தம். சமாதானம் அடுத்து என்னது? பரிபூரணம். அதற்கு தேவன் முதலிலே வைக்கப்பட்ட பெயர் சாலோம். அல்லேலூயா. சாலோம். சாலோம்னா என்னது? சமாதானம். சாலோம் என்றால் சமாதானம் என்றால் பரிபூரணம். அப்ப சமாதானம் எங்க? பரிபூரணம் எங்க இருந்து வந்துச்சு? சமாதானத்திலிருந்து வந்துச்சு. சமாதானம் எங்க இருந்து வந்துச்சு? சாலோம் இருந்து வந்துச்சு. சாலோம் எங்க இருந்து வந்துச்சு? ஜெருசலேம் ஆலயம் தான் சாலோம். அல்லேலூயா. தேவன் வாசம் செய்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? சாலோம். அப்ப ஜெருசலேம் ஆலயத்தை தான் என்ன நாளைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க? சாலோம் என்று என்ன செய்யறாங்க? சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிபூர்ணத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சமாதானம் அது 7 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒண்ணு, முழுமை அடைந்த நிலை. முழுமை அடைந்த நிலை. சமாதானம் என்றால் என்னது? ஒண்ணு என்னது? நீங்க முழுமையான மனிதனாய் மாற போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பொருளாதார முழுமை அடையினா ஃபர்ஸ்ட் உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? முழுமை அடைய செய்வார். உங்கள்கிட்ட இருக்கிற பாவங்கள், உங்களுடைய தவறுகள், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? சரி செய்து உங்களை ஃபர்ஸ்ட் என்ன செய்வாரு? முழு பரிபூர்ண மனிதனாய் மாத்துவாரு. அதுக்கு பரிபூர்ண மனிதனா ஆக்குன அடுத்த செகண்டே உங்களுடைய சுகம், உங்களுடைய பலன், உங்களுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் பூர்ணமாயிடும். அப்ப தேவன் எந்த மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் பூர்ணமாக்குறாரு?
யார் பூர்ணமா ஆக வேண்டும்? முழுமை அடைய வேண்டும். நாம தான் முழுமை அடைய வேண்டும். அப்ப சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களை முழுமை அடைய வைத்துக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? எல்லாரையும் வைத்து, நான் முன்னாடி போன மாசத்தோட இந்த மாசம் என்ன இருக்குது என் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கிறது. நான் பூர்ணம் அடைகிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? முழுமை அடைந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்கள் ஒரு சில இடத்துல தேவன்கிட்ட போராடி கொண்டிருக்கிறீங்க முழுமை அடையாம இருக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் போராடுறதை விட்டு கீழ்ப்படிந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முழுமை அடைந்தால் எல்லாம் முழுமை அடைந்து விடும். எல்லாம் என்ன செஞ்சிடும்? முழுமை அடைந்து விடும். அதனால முழுமை அடைவதுதான் சமாதானத்தின் 1. 2 பாதுகாப்பு நிறைந்தது. சமாதானம் என்றால் என்னது? பாதுகாப்பு நிறைந்தது. சர்ச்சுக்கு பிரதர் இந்த வாரம் நான் வரல, எவ்வளவு நஷ்டம் தெரியுமா பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்ப காரணம் என்னது? தேவனுடைய ஆலயமானது, சபையானது தேவன் நமக்கு பூர்ண பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன எதை கொடுக்கக்கூடியதா இருக்குது சொல்லுங்க? எனக்கு பாதுகாப்பு எனக்கு உண்டாகிறது. பாதுகாப்பு சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டாகிறது? பாதுகாப்பு உண்டாகிறது. எதை கொடுத்து நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சபைக்கு நீ வரும் பொழுது நீ பாதுகாப்பான நிலை உன வாழ்க்கையில உண்டாகிறது. தேவன் உன்னை பாதுகாக்கிறவராய் மாறுகிறார். 3வது செழிப்பான நிலை வருகிறது. எல்லாரும் சொல்றாங்க, நமக்கு தான் தெரியுது. என்ன இது திடீர்னு ஆளு எப்படி இருக்குது? ஆளு மாற்றமா ஆயிடுச்சியா? நமக்கு தான் தெரியுது எவ்வளவு வயிற்று வலி இருக்குது, எவ்வளவு கஷ்டம் வருன்னு. ஆனா எல்லாருடைய பார்வையிலும் தேவன் எப்படி வச்சிருக்காரு? செழிப்பா வச்சிருக்கிறாரு. ஒரு குறைவு இல்லாமல் வச்சிருக்கிறாரு. அப்ப 3வது நிலை என்னது? செழிப்பு. செழிப்பாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறான். தெருவுல போய் பாத்தீங்கன்னா அங்க லட்சாதிபதி இருப்பான், பெரிய கவர்மெண்ட் இருப்பான். ஒண்ணுமே இல்லாத தேவனுடைய புள்ள போவோம் வித்தியாசமா நிக்கும். அந்த நடை வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய எல்லாரும் பாக்குற பார்வை வித்தியாசமா இருக்கும், எல்லாவற்றையும் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அப்ப தேவனுடைய ஆலயத்துல தேவனத்தை வச்சிருக்கிறாரு, செழிப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சமாதானம் என்றால் என்னது? செழிப்பு. 4வது அமைதி உள்ள வாழ்வு. அடுத்தது என்னது? சண்டைன்னு ஊர்ல ஆளா போய் நிப்பேன். சண்டைன்னா என்னது? ஆளா போய் நின்னால் நானு. ஆனா தேவனுடைய சபைக்கு வந்த பிறகு சண்டை நடக்குதா நடக்கலன்னு கூட என்ன தெரியல. ஊருக்கே கடைசி ஆளதான் எனக்கு செய்தியே வருது. ஊருக்கே எப்ப வருது? கடைசி ஆளா வருது. ஏன்? இன்றைக்கு தேவன் எப்படி வைத்திருக்கிறாரு? அமைதியான வாழ்வு. அல்லேலூயா. எந்த ஒரு கஷ்டமாவும் ஆபத்தான செய்தியை நம்மள்ட்ட கொண்டுட்டே வர மாட்டேங்கிறாரு, நமக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறாரு. அநேக காரியத்தை தடை செய்தே வைத்திருக்கிறாரு. பக்கத்து வீட்டுல நடக்கிறது அநேக பிரச்சனை கூட என் காதுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. தேவன் தன் பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறாரு? எப்படி அமைதி உள்ள வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அடுத்தது நட்பு பாராட்டப்படுதல். சமாதானத்துக்குடைய அடுத்த வருது 5. நட்பு பாராட்டப்படுதல். உங்களோட அநேகர் என்ன செய்வார்கள்? நட்பு தெரியாத முகம், தெரியாத உருவம். பஸ்ல போய் உட்காந்து வச்சுங்களேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசணும் அவங்க ஆசைப்படுவாங்க, உங்கள்கிட்ட தான் உட்காருன்னு ஆசைப்படுவாங்க. ஏதாச்சும் திருவிழாவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கல, நீங்க கண்டுக்காம தான் போவீங்க, நீங்க கண்டுக்காம தான் உட்காருப்பீங்க. ஆனா உங்களோட நட்பு பாராட்டும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களோட எல்லா சகல ஜாதிகளும் உங்களை தேடி வருவார்கள், சகல ஜாதிகள் உங்களை சேவிப்பார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களோட எல்லாரும் என்ன செய்வாங்க? நட்பு பாராட்ட விரும்புவார்கள். அல்லேலூயா. ஏங்க அப்படின்னா உங்கள்ட்ட ஏதோ ஒன்று என்ன செய்யுது? அவர்கள் ஈர்க்கக்கூடியது என்ன செய்யுது? உங்கள்ட்ட இருக்கிறது. அதனால நாம் எல்லாரும் நட்பு பாராட்டும்படியா விரும்புவார்கள். சமாதானத்தினுடைய அது காரியம் ஏதா இருக்கிறது. அடுத்தது யுத்தமில்லாத வாழ்வு. என்ன வாழ்வு?
யுத்தம் உலக தெருவுல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஊர்ல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப ஊர்ல யுத்தம் முடிஞ்சிருச்சு, தெருவுல யுத்தம் முடிஞ்சிச்சு. இப்ப வீட்டுல மட்டும்தான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? சிலவங்க வீட்டுலயே யுத்தம் முடிஞ்சிருச்சு, எங்கதான் நடந்துகிட்டு இருக்குது? நமக்குள்ள ஒரு யுத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் தேவன் அநேக யுத்தத்தில இருந்து நம்ம இணைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன செஞ்சு விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. யுத்தமே இல்லாத வாழ்வை கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தது தேவன் என்ன வாழ்வை கொடுக்க போறார்? சமாதானத்திற்கு எடுத்துக்காட்டு நீங்க தான் என்று உங்களை என்ன செய்வார்கள்? சமாதானம்னா என்னன்னு அவங்கள போய் பார்த்து தெரிஞ்சுக்க. சமாதானம்னா வாழ்வுனா என்ன செய்யுது? குடும்பம்னா என்ன செய்யுது? அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்க. சமாதானமா நல்ல பிள்ளைங்கிறத யார பார்த்து தெரிஞ்சுக்க? அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி உங்களை தெருவுக்கே எடுத்துக்காட்டாக, ஊருக்கே எடுத்துக்காட்டாக, சொந்த பந்தத்துக்கு எடுத்துக்காட்டாக தேவன் வைப்பார். அவன் இந்த 7 உள்ளடக்கினாதான் அதுக்கு பேர் தான் என்னது? சமாதானம். எல்லாருக்கும் எது தெரியுமா? ஆசீர்வாதம்னா தெரியுது. பணம் வந்துட்டா ஆசீர்வாதம், நகை வந்துட்டா ஆசீர்வாதம், அடுத்தது சொத்து வந்துட்டா ஆசீர்வாதம், இதுதான் நினைக்கிறாங்க. ஆனா ஆசீர்வாதம்னா இந்த 7 தான் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? எது? முழுமை அடை. எதுலயே என்ன இருக்கும்? பூரணம் இருக்கு, முழுமை இருக்கும். எதை செய்தாலும் சரி, எழுதி முடிச்சாலும் பூரணமா எழுதி முடிச்சுதான் படுப்பாங்க. ரெண்டாவது பாதுகாப்பான நிலை. மூன்றாவது செழிப்பான நிலை. அடுத்தது அமைதி உள்ள வாழ்வு. அடுத்தது நட்பு பாராட்டப்படுதல். அடுத்தது யுத்தம் இல்லாத வாழ்வு. அடுத்தது சமாதானத்தை நீங்கள் தான் எடுத்துக்காட்டான. எத்தனை ஆசீர்வாதம் வருது? 7 உள்ளடக்கினதுக்கு பேரு தான் தேவன் சொல்லுகிறாரு, என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். இந்த 7 விதமான ஆசீர்வாதமும் தேவனை தேடி வருகிற யாவருக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறான். ஏசாயா 54:2 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சமாதானம் என்றால் என்னது? இந்த 7 விதமான காரியமும் கர்த்தர் உன் வாழ்க்கையில வைக்கிறார். அவர் இது உன்னை விட்டு என்ன செய்யாது? விலகவே விலகாது. என்ன நடந்தால், என்ன சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, இது உன்னை விட்டு விலகவே விலகாது. அசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தவங்களும் தேவன் எதை தான் வச்சுட்டு போயிருக்காராம்? அந்த சமாதானத்தை ஒருவன் பெறுவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. அந்த சமாதானத்தை பெறுவதற்கு பேரு தான் என்னது? அவன் தேவனுடைய பிள்ளை. பெற்றாதான் தேவனுடைய பிள்ளை. அவன் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. புரியுதா இல்லைங்களா? அப்ப நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? இயேசுவே தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? தேவனுடைய பிள்ளை என்று சொல்றீங்களா? அப்பன்னா இந்த 7 ஆசீர்வாதம் உள்ளடிக்க சமாதானம் உனக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. பழைய ஏற்பாடு உடன்படிக்கையில இருந்து வரும், இந்த பொருள்ல இருந்து வரும். புதிய ஏற்பாடு உடன்படிக்கை எங்க இருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். இப்ப உங்களுடைய ஆசீர்வாதங்கள், பூரணமான முழுமையான ஆசீர்வாதங்கள் இப்ப எங்க தான் வரணும்? நீங்க உடனே பாக்குறீங்க, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையா, எப்படியா வர்றோங்கிறீங்க. அடுத்தது என்ன பாக்குறீங்க? ஊட்ட நினைச்சு பாக்குறீங்க, வீட்டுல ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இல்லையே, எங்க முழுமையான ஊடை இல்லையே, எப்படி நான் முழுமையான ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன்? அப்படி என்ன செய்யல, நான் சொல்ல முடியாது. அப்படி கண்ணை மூடுறீங்க, வெறும் குழு தலைவரா நிக்கிறாங்க, சுய ஒதுக்குழு தலைவரா நிக்கிறாங்க. இவ்வளவு சுய ஒதுக்குழு தலைவர் நிக்கிறாங்க, எப்படி நான் முழுமையான மனுஷன் அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க? ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு பொருளை பார்த்து, ஒரு வீடை பார்த்து, ஒரு இடத்தை பார்த்து நான் முழுமையான மனிதன் இல்லை என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, உன் இருதயத்திலிருந்து உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எதுல இருந்து உண்டாகணுமா? நான் என் இருதயத்தை என் தேவனுக்கு கொடுத்திருந்தால் நிச்சயமா நான் சொல்லுவேன், நான் முழுமையான மனிதன் என்று. நான் அப்படிப்பட்ட மனிதனா? சொல்லுங்க. ஆனா நான் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? என் பையன் பாக்குறேன், என் பையில பணம் அவங்களை விட இது கம்மியாலே இருக்குது,
அவங்க மாடி வீடு, நான் கூரை வீடு, இங்க முழுமையை எதை தேடிக்கிட்டு இருக்கிறேன்? வெளியில இருக்கிற பொருள்களை தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா தேவன், நான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உன் இருதயத்திலே இருக்கிறது, உன் இருதயத்திலே வர வேண்டும் புறப்பட்டு என்று தேவன் சொல்லுகிறார். எங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வரணும்? இப்ப வந்து தயவு செய்து உன் வீட்டை பார்க்காத, உன் பாக்கெட்டை பார்க்காத, உன் பேங்க் அக்கௌண்ட பார்க்காத, இப்ப உன் இருதயத்தை பார்த்து இப்ப சொல்லுங்க, நீங்கள் முழுமையான மனிதனா இல்லையா? எப்படிப்பட்ட மனிதர் நீங்க? நீங்க ஒரு நாளும் குறைவில்லாதவர்களுக்கு குறைவே கிடையாது. கர்த்தர் உங்களை பூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா! எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் உங்களை? ஒவ்வொருவரையும் தேவன் பூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய பொருளாதாரத்துல அவர் கொண்டு ஆசீர்வதிக்கல, உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வதிக்கல, உங்களுடைய என்ன செய்யல வயல்ல ஆசீர்வதிக்கல. உங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய இருதயத்துல ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா! ஏங்க இருதயத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? பூமி நிலை மாறி, வசனம் படிங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், விலகாமலும், உடன்படிக்கை ஒரு உடன்படிக்கை வச்சிருந்தாருன்னா மலை பெறந்து போகும்போது எதுவும் போயிடும், உடன்படிக்கையும் போயிடும். நம்முடைய தேவன் எந்த இருதயத்திலே வாசம் செய்கிற தேவன், இருதயத்தை நம்மள்ட்ட கேட்கிற தேவன் அவர். அப்ப தேவன் இருதயத்துலதான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இந்த நாள்ல இருந்து என் ட்ரெஸ்ஸை பார்த்தோ, என் பாக்கெட்டை பார்த்தோ, என் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்த்தோ நான் பேசுறவன் கிடையாது, என் இருதயத்தை பார்த்து பேசுகிறவன் நான். சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாம் யாரு? இருதயத்திலே பார்த்து பேசக்கூடியவர்கள், இருதயத்திலே உள்ளதை பேசுகிறவர்கள். அல்லேலூயா! தேவன் உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய தேவனுடைய பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறார். உனக்கு தேவையானது எல்லாம் இருதயத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கிறது. எவ்வளவு பெரிய சாத்தான் வந்தாலும் இந்த உலகத்துல ஒன்னே பார்த்தான்னா பயந்துருவான், ஒன்னே பார்த்தா நடுங்கிடுவான், ஒன்னே பார்த்தா அவன் என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். இந்த உலகத்துல எந்த இயற்கை ஆனாலும், மழையானாலும், புயலானாலும், எந்த கொள்ளை நோய்களானாலும் சரி, ஏதோ ஒன்ன என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு உண்மையில இருக்கிறது.